எந்திரத்தை பற்றி நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எந்திரம்ன்றது எப்படி நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு வாங்கக்கூடிய எந்திரங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20% வேலை செய்யும். என்னன்னா, அவங்க வந்துட்டு அச்சு அடிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? எந்திரத்த டை போட்டு அச்சு அடிச்சு அந்த எந்திரத்த வந்து செய்து வச்சிருப்பாங்க. அந்த எந்திரம் 20% தான் வேலை செய்யும். அப்போ நீங்க அந்த எந்திரத்த வந்து விட்டுட்டு நான் வந்து எந்திரம் வந்துட்டு முழுமையா வேலை செய்யணும்னா, நாம வந்துட்டு ஒரு குருமார்கள் இடத்துல இந்த எந்திரம் செய்யக்கூடியவர்கிட்ட போயிட்டு, "ஐயா எனக்கு வந்து இந்த எந்திரம் வேணும் சார். நீங்க வந்துட்டு ரெடி பண்ணி குடுங்க" அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான மூல மந்திரமா இருக்கட்டும், அதுக்கான உடல் கட்டா இருக்கட்டும், திக்கு கட்டை இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எந்திரம் செய்வாங்க. இந்த எந்திரம் செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒருநிலைப்படுத்தி செய்வாங்க. மனத ஒருநிலைப்படுத்தி மந்திரங்கள உச்சாடனம் செய்துக்கிட்டு, மந்திரங்கள வந்துட்டு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த எந்திரத்த வந்துட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த எந்திரம் வந்துட்டு செய்து முடிச்ச பிறகு, அந்த எந்திரம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நீங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன். இந்த எந்திரம் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கணும். எந்திரத்துல வந்து ஒரு ஓட்டையோ, இல்ல ஒரு குறுக்கல ஒரு கோடோ, அல்லது வந்து தவறான மந்திரமோ, அதுல வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த எந்திரத்த வந்து எடுத்து பார்க்கும்போது, எந்திரம் பூர்ணமா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு தான் அந்த எந்திரத்த வந்துட்டு நாம மத்தவங்களுக்கு குடுக்கணும். மத்தவங்களும் அந்த ஏன்னா வந்துட்டு மத்தவங்க நீங்க இப்போ பார்க்கக்கூடிய பதிவுல பார்க்குறவங்களும் இருக்காங்க. மத்தவங்க வந்துட்டு இப்போ ஒரு எந்திரம் குடுக்குறாங்கன்னும்போது, அந்த எந்திரம் வந்துட்டு பார்த்துட்டு, எந்திரங்கள வந்து ஏதாவது ஓட்டை இருந்து கிழிஞ்சிருக்கு. அந்த உடைய எந்திரத்த வந்து நாம வந்துட்டு வாங்கக்கூடாது. அப்ப நீ அவங்க கிட்டயே வந்து குடுத்துட்டு, "ஐயா இந்த மாரி ஓட்டை இருக்கு, கிழிஞ்சிருக்கு. இந்த மந்திரத்த ஏதோ ஒரு எழுத்து வந்துட்டு ஒரு சந்தேகமா இருக்கு" அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்லிட்டு, அத நீங்க பூர்த்தி பண்ணிக்கணும். அப்போ பூர்த்தி பண்ணின இந்த எந்திர தகட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுத்துக்கிட்டு வந்து வீட்ல பூஜை செய்யும் பொழுது, அத வந்து ஒரு ஃப்ரேம் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு, அத வந்து நீங்க முறையா வந்துட்டு வீட்ல வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க அந்த மந்திரத்த வந்து உச்சாடனம் பண்ணி, அந்த மந்திரத்துக்கான உயிர் குடுத்திருப்பாரு. எல்லாமே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 100% வேலை நடந்துட்டு இருக்கும். அத நீங்க பிரதிஷ்டை பண்றாரோ, இல்ல வந்துட்டு அவரு எந்திரம் எழுதினவர் குடுத்தாரோ, எப்படி வேணாலும் செய்யலாம். இல்ல எனக்கு வந்து எந்திரம் எழுதினவர் எனக்கு வந்து வீட்ல வந்து பூஜை பண்ணிட்டு போட்டும் அப்படின்னாலும் சரி. இல்ல. அவரு எழுதி குடுத்துருக்காரு. அந்த பூஜைய நான் வந்து வீட்ல நான் செய்துக்கலாமான்னா, ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, ஒருத்தர் எந்திரம் எழுதி குடுத்துருக்காரு. நாம பூஜை செய்யணும்னா, அந்த மந்திரத்த வந்து நீங்க வாங்கி, நீங்க வீட்ல வச்சுட்டு, நீங்க வந்து பூஜை செய்து, அத வந்து நீங்க பலனடையலாம். சரிங்களா? அந்த பலனடையும்போது பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, 11 நாள் வந்து நீங்க வந்துட்டு ஒரு எந்திரத்த வந்து பூஜை செய்யணும். ஏன்னா, அப்பதான் அதோட சக்தி வந்து உங்களுக்கு அதோடைய அதிகமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். உடனே அந்த பலன நீங்க பார்க்கலாம். குறைஞ்சது 11 நாளைக்கு நீங்க பூஜை பண்ணினீங்கனாலுமே, அந்த 11ஆம் நாள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தோற்றங்கள், தடப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த ஆரம்பிச்சுரும். அப்ப நீங்க 48 நாள் நீங்க பூஜை செய்தீங்க. 21 நாள் அல்லது 48 நாள் நீங்க பூஜை செய்தீங்கன்னா, முழு பலன கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம். சரிங்களா? அந்த 1 வருஷத்துக்கான வந்து பலன் வந்துட்டு நீங்க என்னென்ன உடைய வேலை செய்றீங்களோ, எதனையெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்க ஆரம்பிச்சுரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கையினால எழுதப்படுற எந்திரத்த நீங்க வாங்கி, அத வந்து பூஜை செய்தீங்கன்னா, 100க்கு 100 வந்துட்டு அதுக்கு வந்து நன்மைய உங்களுக்கு குடுக்கும், பலன் குடுக்கும்.